மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிற்கு சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பள்ளியில் மாணவ மாணவிகள் அஞ்சலி செலுத்தினர். பிரார்த்தனை கூட்டத்தின் போது 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். அதன்பின் கலாமின் உருவப்படத்திற்கு மாணவ மாணவிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தேச நலனுக்காக பாடுபடுவோம் என்றும் அப்துல் கலாமின் கனவுகளை நிறைவேற்ற பாடுபடுவோம் என்றும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மறைவு இந்திய திருநாட்டிற்கு ஏற்பட்டுள்ள பேரிழப்பு என்று பொதுமக்களும் மாணவர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் MITயில் படித்து இந்தியாவோட குடியரசுத் தலைவராக இருந்தவர். அவர் படித்த இந்த காலேஜில் நான் படிக்கிறதுக்கு பெருமைப்படுறேன். ஆக்சுவலாக அவருடைய இழப்பு இளைஞர்கள் எல்லாருடைய மனதிலும் மிகப்பெரிய இழப்பு. அவர் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய மாணவர்கள் சார்பாக நான் கடவுளை வேண்டிக்கொள்வேன். நம்ம இந்தியாவை நேரெடுத்து பார்க்கணுன்னா கண்டமிட்டு கண்டம் அந்த ஏவுகணையை கண்டுபிடிச்ச ஒரே தலைவர் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களின் கனவு நாயகன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் அவர் பிரிஞ்சு போகிறான்னு சொல்கிறாங்க. எங்கள் மனசில் ஒவ்வொரு நொடியும் அவர் வாழ்ந்து தான் இருக்கார். எங்கள் லட்சிய பாதையில் அவர் கண்டிப்பாக எங்கள் கூட பயணம் செய்வார்னு நான் கண்டிப்பாக நம்புகிறோம். தென்கோடியில் ஒரு மூலையில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து இந்தியாவின் ஒரு உச்சக்கட்ட பதவியை அடைய முடியும். முழுக்க திறமையால் மட்டுமே, அரசியல் துளியும் அல்லாமல் திறமையால் மட்டுமே சாதிக்க முடியும் என்று சாதித்து காட்டியவர் நமது அப்துல் கலாம் ஐயா அவர்கள். கனவு காணுங்கள் என்று இளைஞர்களை சொன்ன அந்த மனிதருடைய கனவுகளை இனி மாணவ சமுதாயம் தன்னுடைய விழிகளால் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய மறைவு கேட்டதும் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய துக்கமாக இருக்குது. ஏன்னா இளைஞர் சமுதாயம் வாழணும், இளைஞர் சமுதாயத்து கையில் தான் இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு பெருசாக நம்பினவர். இளைஞர் ரொம்ப பெருசாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கனவு காணணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர். பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய மறைவை ஒட்டி அவருக்கு ஏதாவது எங்கள் கைவினைஞர்கள் சார்பாக இந்திய அளவில் பாண்டிச்சேரி கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு நாள் களிமண் உருவத்தை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். 2 டைமென்ஷன்லேயும் 3 டைமென்ஷன்லேயும் ஒரு மார்பள சிலையும் உட்கார்ந்த மாதிரி ஒரு சிலையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஐயா பாரதியார் சொன்ன மாதிரியும் பாரதியார் கனவு மெய்ப்பட வேணும்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி அப்துல் கலாம் கனவு காணுங்கள் என்று சொன்னாங்க. நாடே துக்கத்தில் இருக்கும்பொழுது எங்களுடைய கடமையாக ஜெயங்கொண்டம் நகரில் அனைத்து பொதுமக்களும் வியாபாரிகளும் சேர்ந்து ஒரு மௌன அஞ்சலியை செலுத்தி ஜெயங்கொண்டம் லயன் சங்கம் சார்பில் அமைக்கப்பட்ட இந்த நிழற்குடைக்கு அவருடைய பெயரை சூட்டுவதே பெருமையாக இருக்கும் என்று கருதி இந்த நேரத்தில் அவருக்கு புகழஞ்சலி சேர்க்கும் விதமாக முதலாக இந்த நிழற்குடைக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நிழற்குடை என்று இந்த நிழற்குடையை நாங்கள் அவருக்கு சமர்ப்பிக்கின்றோம்.